ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிருந்தோம்னா மதுரையில் நடந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போயிருந்தோம். மதுரை தமுக்கத்தில் அங்கே தான் எப்பயுமே எக்ஸிபிஷன் நடக்கும். அங்கே கார் பார்க்கிங்லாம் ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க. முதல்லலாம் கார் நிப்பாட்டுறக்கே சிரமமாக இருக்கும். இப்போ பெரிய கார் பார்க்கிங் தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ கார்னாலும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 90 rupees. பொருட்காட்சியை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் கலெக்ட் பண்ணுற அங்கிள் கிட்ட போய் கொடுத்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே அங்கே செட் பண்ணி வச்சுருக்க புர்ஜ் கலிஃபாவும் மலேசியா ட்வின் டவரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இப்போ நம்ம எதில் போக போகிறோன்னா லண்டன் பிரிட்ஜில் தான் ஏறி போக போகிறோம். இதில் ஏறி இறங்குற மாதிரி தான் வழி கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். துபாயில் இருக்க புர்ஜ் கலிஃபா, அப்புறம் புர்ஜ் அல் அரப், கிரசன்ட் மூன் டவர், மலேசியா ட்வின் டவர், இப்படி எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லைனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி 3D இமேஜஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. பேலஸ்குள்ளே இருக்கிற மாதிரி, அப்துல் கலாம் பூ கொடுக்குற மாதிரி இப்படிலாம் இருந்துச்சு. நம்ம உள்ளே போனோடனே அங்கே ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ரேட்டெல்லாம் வழக்கம் போல் தாறுமாறாக தான் இருந்துச்சு. எப்பயும் போல் இல்லாமல் ஷாப்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கிற வழியில் காட்டன் கேண்டி விற்றுச்சு. நானும் என் தம்பியும் அதை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 10-12 கடை இருக்கும். நாங்கள் தாண்டி போனோன்னே குழந்தைங்களாம் போகிற நிறையா ரைட்ஸ் இருந்துச்சு. நானும் எங்கள் அக்காவும் ஹெலிகாப்டரில் ஒரு ரைடு போனோம். அக்கா பிங்க் கலர் ஹெலிகாப்டரில் போனான், நான் ப்ளூ கலரில் போனேன். இதுக்கு டிக்கெட் 70 rupees. இங்கே இருக்கிற எல்லா ரைஸ்க்குமே 70 rupees 80 rupees மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஜம்பிங் பலூனுக்கு போனோம். நாங்கள் கொலம்பஸும் போனோம். ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக போகுது. எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சி போனோம். ஆனால் அது எங்களே பயன்படுத்திடுச்சு. அப்புறம் நாங்கள் அப்பளம் சாப்பிட்டோம். இதெல்லாம் ஹெல்த்தி இல்லை, ஆனால் எங்களுக்கு லைட்டாக பசிச்சிச்சு, அதனால சாப்பிட்டோம். அங்கே ஸ்ப்ரிட் பொட்டேட்டோலாம் ரொம்ப கலர் போட்டு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். பாய்.